ஹலோ வணக்கம். பேங்க் லோன் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஃபைலை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இந்த எக்ஸல் ஃபார்முலாவை உண்டு பண்ணி போடணுங்கிறத தூண்டுனது எதுன்னு கேட்டால், நியா நானா கோபிநாத்தோடைய ஒரு ப்ரோக்ராம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு நேர்ந்தது. அதில் வந்து ஒரு பக்கம் பேங்க் மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஒரு பக்கம் லோன் எடுத்தவங்க இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, அதை சொல்கிறாரு. 30 லட்சம் லோன் எடுத்தேன் 20 வருஷம் டியூவில், 9.5% இன்ட்ரெஸ்ட்டில். நான் ஒரு 4 வருஷம் கழிச்சு அடைக்க போனாக்கா அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது 27 லட்சம் கிட்ட பணம் கட்ட சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே 10-15 லட்சம் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கமான விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு பேங்க் மேனேஜர் கிட்ட விளக்கம் கேட்கும்போது அவங்களால தெளிவாக கொடுக்க முடியல. இது ஒரு சாதாரண கணக்கு, இதை பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, ஈவன் த பேங்க் மேனேஜர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்ல வரல, அவங்க சாஃப்ட்வேர்ல மட்டுமே ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு தெரியாததுனால, என்ன முறையில் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டையும் இதையும் எடுத்துக்கிறதுங்கிறது அவங்க விளங்கப்படுத்துறதுக்கு ரொம்ப திணறினாங்க. அந்த இடத்துல அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. பல முறை கேட்டும் கூட அவங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்காக இந்த சார்ட்டை வந்து நான் தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காட்டிட்டு அப்புறமா அந்த சார்ட்டை எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். கொஞ்சம் லாங்காக கூட போகலாம். அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனில் பேங்க் லோன் கால்குலேஷன் போட்டேன். செகண்டு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுக்க போகிறோமோ அது. மூணாவது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பர் மந்த் ஆர் பை இயர். அடுத்தது பீரியட் எவ்வளவு நாளைக்கு, மாதம் எத்தனை மாதம் அல்லது எத்தனை வருஷம், மாதம் மாதம் எவ்வளவு பேமெண்ட் பண்ண போகிறோம் அல்லது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆக போகுதுங்கிறது இந்த கால்குலேஷன் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அமௌண்ட் அடிச்சிருக்கேன், 30 லட்சம் அமௌண்ட் அடிச்சிருக்கேன். 9.5% இன்ட்ரெஸ்ட் அடிச்சிருக்கேன். அந்த 9.5% இன்ட்ரெஸ்ட், அதாவது பேங்க் எப்பயுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து மந்த்தில் பேச மாட்டாங்க, இயரில் தான் பேசுவாங்க. அப்போ இயர்லி 9.5% அப்படின்னு வச்சு பார்க்கும்போது மந்த்தில் ஆட்டோமேட்டிக்காக அதை டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அடுத்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அது என்னன்னு. அப்போ அது பை மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 0.79 வந்துடுது. அப்போ 20 வருஷம் மாதமாக பார்த்தீங்கன்னா 240 மாதம் வந்துடுது. அதேமாரி மாதத்துக்கு எவ்வளவு நம்ம பே பண்ண போகிறோம், இயருக்கு எவ்வளோ பே பண்ண போகிறோம், இது வந்து இந்த 4 லைன்லேயே வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். இது வந்து எல்லாருமே ரெகுலராக பேங்க்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். எவ்வளோ சார் லோனு வேணும், 30 லட்ச ரூபா வேணும், இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு, எவ்வளோ நாளில் கட்டுவீங்க அப்படின்னோன்னா இந்த அமௌண்ட்டை ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த சின்ன கால்குலேட்டர் மட்டுமே போதுமானதாக இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் மாற்றுறேன். இங்கே வந்து 20 லட்சமாக நான் மாற்றுறேன். 20 லட்சமாக மாற்றினா இங்கே அமௌண்ட் மாறுறதை நீங்கள் பாருங்க. முதல்ல வந்து இது நான் சொல்றது வந்து பேங்க்குடைய சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுறதோ அதை அப்படியே அக்யூரேட்டாக இது காட்டும். பைசா முதற்கொண்டு விடாமல் அது வந்து காட்டும். அப்போ 20 லட்ச ரூபா லோனு, 9.5% இன்ட்ரெஸ்ட்டு, 20 வருஷத்துக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா மாதத்துக்கு 18,643 ரூபா நீங்கள் கட்டணும். அதே சமயம் டியூ இது வந்து இந்த 200 அந்த மொத்த மாதத்துக்கு உரிய டோட்டல் பார்க்குற மாதிரி காட்டியிருக்கிறேன். அதாவது 240 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்கன்னா 44,20,000, 20 லட்சம் தான் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, பட் 44,74,230 ரூபா கட்டி முடிப்பீங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் 24,74,230 கட்டுவீங்க. உங்களுடைய அமௌண்ட்டு, நீங்கள் எடுத்த அமௌண்ட் 20 லட்ச ரூபா கட்டுவீங்க, பேலன்ஸு நெல்லுக்கு போயிடும். இப்போ இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நான் ஒரு 3 லைனை மட்டும் நான் இதில் தெரியப்படுத்துகிறேன். அந்த நியா நானா ப்ரோக்ராமில் 30 லட்சம் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்ததுனால அந்த 30 லட்சத்தை வச்சு நான் கணக்கு சொல்லிட்டு வரேன், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 30 லட்சம் லோனு, 9.5% இன்ட்ரெஸ்ட்டு, 20 வருஷம், அதாவது 240 மாதத்துக்கு நம்ம போட்டிருக்கோம். இந்த லைனை பார்த்தீங்கன்னா நான் 240 மாதத்துக்கு நான் போட்டிருப்பேன். பாருங்கள், 240 மாதத்துக்கு போட்டிருக்கேன். எண்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக டோட்டல் வரணும். எனக்கு ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுனால டோட்டலை வந்து நான் மேலே பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகாமல் மேலே பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே உள்ள கால்குலேஷன் எப்படி ஒவ்வொரு மாதமும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எவ்வளவு கட்டணுங்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படி நடக்குது
இப்போ முதல் மாதம் நீங்க வந்து 30 லட்ச ரூபா லோன் எடுத்துட்டீங்க. உங்ககிட்ட 27,964 ரூபா கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, மந்த்து, எண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடம், நியூ பேலன்ஸ், எம்டி அப்படிங்கிறது மந்த்லி டியூ, ஐஎன்டிங்கிறது இன்ட்ரெஸ்ட், ஏஎம்டிங்கிறது அமௌண்ட், சிஎல் பேலன்ஸுங்கிறது க்ளோசிங் பேலன்ஸ். அதான் அந்த மாதம் நீங்கள் கட்டினது போக இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு காட்டுது. ஒரு மாதத்துடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த மாதத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அல்லது நியூ பேலன்ஸாக வந்து நிற்கும். இது அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அக்கௌண்டிங் தெரியாதவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மாதம் 30 லட்ச ரூபா லோன் எடுத்துறீங்க. அந்த ப்ளூ லைன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 27,964 ரூபா உங்ககிட்ட கலெக்ஷன் பண்ணுறாங்க. 23,750 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்காக எடுத்துக்குவாங்க. 4,214 ரூபாய உங்களுடைய அந்த 30 லட்ச ரூபா அந்த கேபிட்டல்லேருந்து பிரின்சிபல்னு சொல்லலாம், அல்லது பிரின்சிபலில் கழிச்சிக்கிட்டு வருவாங்க. அப்போ நல்லா பாருங்க, 27,000 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணால் கூட 4,000 லட்ச ரூபா தான் அந்த மாதம் உங்கள் கேபிட்டலில் பிரின்சிபலில் கழிக்கப்படும். அப்போ மிச்ச பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. 2வது மாதம் தொடங்குது. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த நியூ பேலன்ஸ். அடுத்த மாதம் திரும்ப 27,964 ரூபா கலெக்ஷன். 23,217 ரூபா, ஜஸ்ட் ஒரு 33 ரூபா மட்டும்தான் குறையுது இன்ட்ரெஸ்ட்டில். திரும்ப 4,000 லட்ச ரூபா, அந்த 33 ரூபாயை சேர்த்து இங்கே 4,000 லட்ச ரூபா உங்களுக்கு பிரின்சிபலில் கழிச்சிடுறாங்க. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே நியூ பேலன்ஸாக சேம் அமௌண்ட்டு நியூ பேலன்ஸாக வந்துடுது. 27,964 ரூபா மறுபடியும் கலெக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 34 ரூபா, முதல்ல 33 ரூபா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, இங்கே ஒரு 34 ரூபா மைனஸ் ஆகுது. அந்த 34 ரூபா சேர்த்து வந்துடுது. இப்போ இது மூணையும் கூட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 12,000 3 மாதம் நீங்கள் கட்டி முடிக்கும்போது 12,742 ரூபா உங்களுடைய பிரின்சிபலில் கழிஞ்சிருக்கு, மிச்சம் இன்ட்ரெஸ்ட்டில் போயிருக்கு. இந்த 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 71,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் போயிருக்கு. இப்போது அந்த அந்த நியா நானா உள்ள நடந்த சம்பவம் அது ரொம்ப யாருமே பதில் சொல்ல முடியாமல் இருந்ததுனால தான் இந்த சார்ட் நான் தயாரித்தேன். அதில் கேட்ட கேள்விக்கு நான் இதிலே ஆன்சர் பண்ணுறேன். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, லோனை எடுத்துட்டு 48 மாதம் கழிச்சு, அதாவது 4 வருஷம் கழிச்சுட்டு கட்ட போகிறாரு. ரொம்ப அதிகமான காசு கேட்குறாங்க, அவருக்கு ரொம்ப மலப்பாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் முன்னாடி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கப்பட்டார். அதுக்கு பேங்க் மேனேஜர்ஸும் வந்து விளக்கம் கொடுக்க முடியல. இப்போ 48வது மாதம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 48வது மாதம், அதாவது இந்த 3 லைன் நான் காட்டின மாதிரி அப்படியே கழிச்சுக்கிட்டே வரும் இந்த கால்குலேட்டரு. இப்போ 48வது மாதம் என்ன நடக்குதுன்னா 27,61,200 ரூபா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 48வது மாதம் போய், சார் நான் முழுசாக அடைச்சிடலான் இருக்கேன், எனக்கு பணம் வந்துடுச்சு, எவ்வளோ சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டை தான் காட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் ஒரே மாதிரியே இருக்கும். அப்படி சப்போஸ் 48வது மாதம் நீங்கள் லோனை வந்து ஃபுல்லாக அடைக்காமல் கட்டினீங்கன்னா 27,964ல் 21,860 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் தான் போகும். வெறும் 6,000 லட்ச ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிரின்சிபலில் வந்து கழிப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவர் 48 மாதம் எவ்வளவு கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் அப்படியே இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 48 மாதம் கட்டிட்டு அவர் போகும்போது தான் அவருக்கு பிரச்சனை வருது. ஒன்று, இந்த 48 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதோட டோட்டல் வந்து இங்கே காட்டுது பாருங்க. 13,42,269 ரூபா கட்டியிருக்காரு. அப்போ 13 லட்ச ரூபா கட்டிட்டு அவர் போயிட்டு பேங்க் லோனை க்ளோஸ் பண்ண, அவர் மென்டலி என்ன திங்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, 13 லட்ச ரூபா கட்டியாச்சு, எப்படி பார்த்தாலும் 30 லட்ச ரூபா லோனில் ஒரு 3 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் போனால் கூட இன்னும் ஒரு 20 லட்ச ரூபாவில் முடிச்சிடலாம்னு நினச்சிருப்பாரு. பட் உண்மை அது இல்லை. 27,61,200 ரூபா பேலன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, 20 வருஷம் கொடுத்த லோனை நடுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே க்ளோஸ் பண்ணும்போது ப்ரீ க்ளோஸ்யூர் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஒன்று, சார்ஜ் அல்லது பெனாலிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அதுக்காக ப்ராசஸ் பண்ணிட்ட மாதிரியும் அதனால அவங்களுக்கு நஷ்டங்கிற மாதிரியும் இந்த இடத்துல பேங்க் நம்மளை வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஒரு கடன் வாங்குறோம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், கடன் வேணான்னு சொன்னாலும் ஒரு ஃபைன் கட்டுங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதாவது ஒரு 10-11 மாதத்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து
என்ன பண்றாங்க, ப்ரீ க்ளோஸ்யூருக்காக எடுக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 27,66,1000 ரூபா ப்ளஸ் ஒரு 3 லட்ச ரூபா பார்த்தா திரும்ப 30 லட்ச ரூபா கட்டினா தான் முடியுமாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்து லோன் வந்து முடியக்கூடாது. லோனு ஏன் முடியக்கூடாது அப்படின்னா, ஒரு பேங்க் மேனேஜர் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு 10, 20, 50 பேருக்கு லோன் கொடுத்தா தான் அவங்களால பேங்க் நடத்த முடியும், அவங்களால சம்பளம் எடுத்துக்க முடியும். லோன் கொடுக்காத ஒரு பேங்க் இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் படி நடத்தவே முடியாது. ஸோ அதுதான் அவருக்கு நடந்த பிரச்சனை. அடுத்தது கோபிநாத் வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்குறாரு அந்த இடத்துல. சார் அதெல்லாம் விடுங்க சார், நான் வந்து 30 லட்சம் லோன் எடுக்கிறேன், 20 வருஷம் டீவு, 30,000 படி கட்டிட்டு வரேன், 5வது வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது யாருக்கிட்டையுமே ஆன்சர் இல்லை. இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன் அது கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல அவர் சொன்னது 30,000 என்னால் கட்ட முடியும்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ 30,000 கட்டினா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க மாறிடுச்சு, இந்த அமௌண்ட் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ பாருங்க, அதாவது 30 லட்சம் லோன் எடுக்கிறோம், 30,000 டியூ கட்டுறோம், 23,750 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுது, பாக்கி 6,000 சொச்ச ரூபா வந்து உங்களுக்கு பெய்டில் வருது, அதாவது பிரின்சிபலில் பெய்டில் வருது. இதேமாரி முதல்ல சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா, இப்போ அவர் கேட்டது என்ன கேள்வினா 5வது வருஷம் க்ளோஸ் பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு 10 மேனேஜர்கிட்ட மாறி 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 கேட்கும்போது யாருமே ரிப்ளை கரெக்டாக கொடுக்க முடியல. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சார் ஒரு டேப் கொடுங்க, ஒரு லேப்டாப் கொடுங்க, ஒரு எக்ஸல் ஷீட் இருந்தாக்க நான் உடனே சொல்லிவிடுவேன்னு யாராவது முன் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். யாருமே முன் வரல, யாராலையுமே சொல்ல முடியல. நான் அந்த வீடியோ முடிஞ்ச அந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் பண்ணுறேன், அது எந்த இஷ்யூக்காக இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டதுன்னு. அப்போ யாராலையுமே அது சொல்ல முடியலனாக்கா அப்போ இந்த அடிப்படை கணக்கு அவங்களுக்கு தெரியல, சாஃப்ட்வேர் என்ன பேசுதோ அதை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது எனக்கே வழங்குனது. இப்போ 60வது மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60வது மாதம் போய் சார் என்கிட்ட பணம் வந்துருச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய காசு 25,32,313 ரூபா கொடுத்தா உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துடணும். இதில் பெனால்ட்டி, ப்ரீ க்ளோசிங், க்ளோஸ்யூர் இதுக்கு வந்து தனியாக உள்ள காசை நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். இந்த லோனில் உள்ள பாக்கி மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,32,313 ரூபா கொடுத்தா க்ளோஸ் பண்ணணும். இந்த அமௌண்ட்டை எந்த ஒரு மேனேஜரும் அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு அவங்க இவ்வளோக்கும் 5 நிமிஷம் ஒரு டைம் கொடுங்க சார் சொல்கிறேன்னு கூட யாருமே முன் வரல. அப்போ அதுலேருந்து அக்கௌண்டிங்லேயே அவங்க பேங்க்கில் வந்து பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 60 மாசத்துல நம்ம எவ்வளவு கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். 60 மாசங்கிறதுனால 6, 3, 18 லட்ச ரூபா நம்ம கட்டியிருக்கோம். 18 லட்ச ரூபா கட்டினதுக்கு பிறகு நீங்க அந்த லோனை க்ளோஸ் பண்ண போனா கூட 25 லட்ச ரூபா பாக்கி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மலப்பா தான் இருக்கும். எடுத்ததே 30 லட்ச ரூபா, அதுல 18 லட்ச ரூபா கட்டியாச்சு, ஆனா இன்னும் 25 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படிதான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேங்க் உங்களுடைய பணத்தை ஏமாற்றவில்லை, அது அப்படிதான். நமக்கு கணக்கு தெரியாததுனாலதான் அந்த பிரச்சனை வருது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கேபிட்டல் பிரின்சிபல்ல இருந்து எடுக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட் பிரின்சிபல்ல போடுறாங்க, எவ்வளவு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட் பிரின்சிபல்ல போடுறாங்கிறது தான் சரியான கணக்கு. சரி, இப்ப இந்த சார்ட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் இதே வீடியோல சொல்லலாம்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது இது வந்து ஒரு டவுன்லோடு லிங்க் மாதிரி தான். இந்த டவுன்லோட் லிங்கை யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த சார்ட் செய்யறது நான் வந்து கூகுள் ஷீட்ல பண்றேன். கூகுள் ஷீட்ல நான் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்தே வரேன். இப்போ வந்து பேங்க் லோன் கால்குலேஷன், பேங்க் லோன் கால்குலேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கேன். அந்த ஹெட்டிங் வந்து 1, 2, 3, 4, 5, 6 காலத்துக்கு இருக்கு. ஓகே, இதை இந்த பட்டன்லாம் காட்டி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதை வந்து பெருசு பண்ணிங்க, அதுக்கு ஒரு கலரிங் பண்ணிங்க. நான் வந்து என்ன கலர் கொடுத்துருக்கேன், நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ஒரு ஆரஞ்சு கலர் பண்ணிப்போம். இது ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக நான் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போது பேங்க் லோன் கால்குலேஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல அமௌண்ட் ரைட் பண்ணுறேன். அடுத்தது இன்ட்ரெஸ்ட், மந்த் ஆர் இயர்.
அதாவது ரெண்டையுமே இதில் காட்ட போகிறோம். அதுக்காக அடுத்தது பீரியட்ஸ், மந்த் ஆர் இயர். அப்புறம் மாதம் மாதம் எவ்வளவு பேமெண்ட் பண்ண போகிறோம், மந்த் ஆர் இயர். இந்த 4 விஷயத்துக்குள்ளேயே ஒரு இதுக்கு இந்த கணக்கு முடிஞ்சிடும் பாருங்க. இப்போ இந்த காலத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஜஸ்ட் ஒரு கலரிங், ஒரு காலம் விட்டு நான் எடுத்துக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கேருந்து வரேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அமௌண்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளூ. இப்போ இந்த இடத்துல அமௌண்ட்டு நம்ம அப்பப்போ டைப் பண்ண போகிற அமௌண்ட்டு தான். ஸோ இந்த இடம் பிளாங்காக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம கொடுக்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதே ஃபார்முலாவை நான் போட்டு காட்டுறேன். இங்கே வந்து 30 லட்சம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ 30 லட்சத்தை வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 9.5% 9.5 எத்தனை வருஷத்துக்கு லோன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கிறோம். சரி, இந்த 3 விஷயமும் நம்ம தான் டைப் பண்ணுறோம். ரைட்டா? இங்கே ஒன்றும் ஃபார்முலாஸ் எதுவுமே பயன்படுத்தப்படலை. பட் இங்கே வந்து டச் பண்ணாத இருக்கக்கூடிய 4 காலத்தை உற்பத்தி பண்ண போகிறோம். அதாவது இங்கே டைப் பண்ணுறது இங்கே நமக்கு வந்து ஃபில்அப் பண்ணிடணும். அது என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு, ஜஸ்ட் ஈக்குவல் டு அமுத்திட்டு இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஓகே, அப்போ அந்த அமௌண்ட் அங்கே வந்துடுச்சு. இந்த இடத்துல ஈக்குவல் டு அமுத்திட்டு இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 12. இது எதுக்குனாக்கா 9.5% இன்ட்ரெஸ்ட்டை மாசமா நான் கொண்டுட்டு வரேன். மாசத்துக்கு இத்தனை பெர்சன்டேஜ்னு நான் கொண்டு வரேன். அதுக்காக இந்த செலெக்ஷன். இங்கே 20 வருஷத்தை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, அப்போ எத்தனை மாசம்னு நான் கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு இந்த 20 வருஷத்தை செலக்ட் பண்ணிட்டு இன்டூ 12 போட்டிங்கன்னா அதற்குரிய மாசம் வந்துடுது. இப்போ இந்த ஒரே ஒரு இடத்துல தான் முக்கியமான ஃபார்முலா பயன்படுத்த போறோம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது நல்லா பாத்தீங்க, ஈக்குவல் டு பிஎம்டி, அதாவது பேமெண்ட்டுக்கு உரிய ஷார்ட் வேர்டுன்னு எடுத்துக்கலாம். பிஎம்டி ஓப்பன் த பிராக்கெட். அந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 3 விஷயத்தை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாசம் மாசம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கிறத செலக்ட் பண்ணணும். அதாவது C3 இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் C3 செலக்ட் பண்ணிட்டேன். தென் கமா, ரெண்டாவது செலக்ட் பண்ண வேண்டியது எத்தனை மாசம், கமா, மூணாவது செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அமௌண்ட், கமா 0. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஈக்குவல் டு பிஎம்டி C3 C4 C2, அதாவது இது 9.5. அதே மாதிரி இங்கேயும் ஃபார்மேட்டில் போயிட்டு நம்பர்ஸில் போயிட்டு பர்சன்டேஜாக மாற்றிக்கிறேன். ஸோ 0.79% அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நான் முதல்ல சொன்னேன் பிஎம்டி C3 C4 C2 எல்லாமே கமா 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 தான். 0 சேர்த்துக்கிட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது மைனஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் இல்லை, அதாவது ருபீஸ் சிம்பிள் இல்லை. அதே மாதிரி ஃபார்மேட் நான் இந்தியன் ருபீஸ் சிம்பிள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஃபார்மேட் இந்தியன் ருபீஸ் சிம்பிள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயத்துக்குள்ளேயே ஒரு டோட்டலாக அந்த பேங்க் சாஃப்ட்வேருடைய கணக்கு வந்து முடிஞ்சிருச்சு. என்ன, இப்போ நான் வந்து இதை ஒரு 10 லட்சமா மாத்துறேன் பாருங்க. 10 லட்சமா மாத்தினா இந்த அமௌண்ட்டு நீங்கள் 20 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருந்தால் 9,321 ரூபா கட்டணும். அதே நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துல முடிப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா 10 வருஷம் கட்டினீங்கன்னா 12,000 ரூபா கட்டினா
போதும் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ இந்த 3 லைனு தான் நம்ம அடிக்கடி ஆல்டர் பண்ணுற லைனு. அதனால அதை நான் வந்து கலர்லெஸ்ஸாக நான் மாற்றிக்கிறேன். இந்த 3 லைனை தவிர வேற எந்த லைனுக்கும் நமக்கு வேலை கிடையாது. ஓகே, இப்போ இந்த கலர் லைன்லாம் நம்ம தொட தேவையில்லை, ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணலாம். என்னன்னாக்கா, இது மாதத்துக்கு எவ்வளோ கட்டினா வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவோம் அப்படின்ற ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கிறதா. இன்டூ 12 போட்டுட்டிங்கன்னா இங்கே வருஷத்துக்கு இவ்வளோ நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு காட்டிடும். இப்போ இது வந்து சிம்பிளாக இவ்வளோ கட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பிரச்சனை. மாதம் மாதம் எனக்கு எவ்வளவு கழியுது, எவ்வளவு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு இது வந்து நான் முதல்ல சார்ட்டில் காட்டினேன். அதுக்கு நான் ஃபார்முலா சொல்லி, இப்போ இந்த இடத்துல மந்த் நியூ பேலன்ஸ் மந்த்லி டியூ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ், இந்த 5 விஷயமும் நமக்கு தெரிஞ்சதுன்னா மாதம் மாதம் நம்ம எவ்வளோ கட்டுவோம், எவ்வளோ பிடிப்பாங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கலரிங் பண்ணிக்கிறேன். இது டார்க் ப்ளூ, லெட்டர்ஸ் வந்து ஒயிட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம செய்ய போகிற வேலைகள் நடக்க போகுது. இப்போ இந்த இடத்துல 1 2, அதாவது மந்த் 1 2 ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே வரைக்கும் இழுத்துட்டு போனீங்கன்னா, அதாவது 240 மாதத்துக்கு இப்போ நமக்கு தேவை. அப்போ 240 வரைக்கும் நம்ம இதை ஃபில்லப் பண்ணணும். 240 மாதம் நமக்கு போதும். ஸோ 240 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ 240 மாதத்துக்கு நமக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் ஃபில் பண்ணி, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த நியூ பேலன்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் மாதம் உங்களுடைய நியூ பேலன்ஸுங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய கேபிட்டல் தான் உங்களுடைய நியூ பேலன்ஸ். அப்போ ஈக்குவல் டு இந்த இடத்துல நீங்கள் என்ன இங்கே டைப் பண்ணால் இங்கே வருது இல்லையா, அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்துட சொல்கிற வேண்டியது சிம்பிளாக. அப்போ என்ன நடக்கும்னா, இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும், இப்போ இங்கே 30 லட்சம் டைப் பண்ணுறீங்க, அங்கே 30 லட்சம் இங்கே மாறிக்கும், இங்கே மாறிடுச்சு பாருங்க. அதே மாதிரி மந்த்லி டியூ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மந்த்லி டியூ வந்து உங்களுக்கு வந்து 38,000 ரூபா இல்லையா மந்த்லி டியூவு. அந்த மந்த்லி டியூவை இங்கே எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க. மந்த்லி டியூவை இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, மந்த்லி டியூ வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சாகணும். உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, 0.79 போட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய ரிசல்ட் என்னன்னா, ஈக்குவல் டு இந்த அமௌண்ட், அதாவது உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் இன்டூ என்ன பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு மாதம் மாதம் வரப்போகிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் 23,750 ரூபா வரப்போகுது. அப்போ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில் எவ்வளவு கடன் அடையும்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதே மாதிரி பாருங்க, ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்ல இருந்து மைனஸ் இந்த அமௌண்ட். அப்போ உங்களுக்கு கேபிட்டலில் இதை நம்ம அந்த கணக்குப்படியே நம்ம 20 வருஷமா வச்சுக்குவோம், பார்த்த கணக்கே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 27,964 ரூபா உங்ககிட்ட டியூ வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு இவ்வளோ போயிடும், அமௌண்ட் இவ்வளோ ஃபில் பண்ணுவாங்க, உங்களுடைய பிரின்சிபலில் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நியூ பேலன்ஸ், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் தெரிஞ்சாகணும். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த 3 லட்சத்தில், அதாவது நீங்கள் வாங்கின காசில் மைனஸ் இதை மட்டும்தான் நீங்கள் அடைச்சிருக்கிறீங்க. அப்படிதான் கணக்கு. நீங்கள் வந்து 27,000 ரூபா நீங்கள் அடைச்சதாக கணக்கு போடக்கூடாது. எந்த அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அடைபட்டிருக்கோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் அடைச்சிருக்கிறீங்க. ஸோ இது ஒரு லைன் நடந்துதான்.
இப்போ செகண்ட் லைன்ல இருந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, நார்மலாவே நம்ம வந்து இதை வந்து இப்படி இழுத்து விட்டா வரணும். ஆனா இதுல வந்து நிறைய எரர் வரும். அந்த எரர் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம், மேலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ மேலேருந்து எடுத்துட்டு வரும்போது இந்த ஒரு லைனை நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி இழுத்தீங்கன்னா, 2வது மாசம் என்ன நடக்கும், இங்க இருக்கிற 7.5% அது எடுக்க பார்க்கும். எனக்கு அப்படி எடுக்கக்கூடாது, இங்க இருக்கிற அமௌண்ட்டே தான் நான் எத்தனை வாட்டி கீழே இழுத்துட்டு போனாலும் இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும். டாலர் சிம்பிளை வந்து இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணணும். டாலர் சிம்பிளை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் 3 லட்சத்தை இழுத்துட்டு வரேன். அந்த 3 லட்சம் அப்படியே இருக்கும். சாரி, இந்த இடத்துல டாலர் சிம்பிள். இப்போ இதை நான் கீழே இழுத்துட்டு வந்தேன்னா, இப்போ என்ன புரிஞ்சுக்குது இந்த கம்ப்யூட்டரு, எத்தனை லைன் இழுத்துட்டு போனாலும் இந்த இடத்த டார்கெட் பண்ண வேண்டியது மட்டும்தான் இந்த செல்லுடைய வேலை. இப்போ 2வது என்ன நடந்திருக்கு, எங்க உள்ள விஷயத்தை நான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், இங்க பேமெண்ட் கட்டக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த 2 இடத்துல டாலர் சிம்பிள் அப்ளை பண்ணணும். இங்க ஒரு டாலர் சிம்பிள், இங்க ஒரு டாலர் சிம்பிள், என்டர். அப்போ இதை நம்ம எடுத்துட்டு போனோம்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. ஒரு மாசத்துடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் நெக்ஸ்ட் மாசத்துடைய நியூ பேலன்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும்னா, ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டை இங்க கொண்டு வந்துடும் நம்ம ஃபர்ஸ்ட் இதுகிட்ட சொல்லிடணும். அப்போ அந்த அமௌண்ட் அதை அங்க எடுத்துட்டு வந்துடும். ஓகே, இந்த லைனே நம்ம எடுத்துருவோம். இப்போதைக்கு இது தேவையில்லை. இந்த லைனையே நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்துருவோம், ஈஸியா இருக்கும். விட்டுணும். அதாவது B8க்கு எதுவுமே பண்ணக்கூடாது. B8ல வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதே வந்து C3 மாதத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் உள்ள இடத்துல நீங்க அதே மாதிரி டாலர் சிம்பிள் சேர்க்கணும். ஏன்னா அது ஒரு லைனா நீங்க இழுத்துட்டு போகும்போது அது ரிசல்ட்டை மாத்தி காட்டும். இப்போ இந்த இடத்துல டாலர் சிம்பிள் மாறும். ரைட்டா? இப்போ இங்க என்ன நடந்திருக்கு, இப்போ இங்க வந்து இந்த 2 கட்டத்தில், அதாவது அதுக்கு நேரா இருக்கக்கூடிய லைன்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்ற மாதிரி இருந்தா அதை லாக் பண்ணக்கூடாது. லாக்னு சொல்லுவோம். லாக் பண்ணக்கூடாது. இப்போ நான் இது வந்து லாக் பண்ண தேவையில்லை. அப்ப இதை நான் அப்படியே விட்டுறேன், டாலர் சிம்பிள் சேர்க்கல. அதே மாதிரி இங்க என்ன நடந்திருக்கு, அதுக்கு நேருக்கு நேரா இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து தான் ரிசல்ட் கேட்டிருக்கேன். அதனால எதையும் மாற்றக்கூடாது. ஸோ இங்க கொண்டு வந்தாச்சு, இங்க கொண்டு வந்தாச்சு, இங்க கொண்டு வந்தாச்சு, இங்க கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள், வேலை முடிஞ்சுது. இந்த 2 லைன் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஒரு 10 மாசத்துக்கு காட்டுறேன். 10 மாசத்துக்கு ரிசல்ட் கரெக்டா உங்களுக்கு காட்டிடும். ஒவ்வொரு மாசமும் பாருங்க, 27,964 ரூபா இன்ட்ரெஸ்ட் குறையுது. கேபிட்டல்ல கூட கட்டுறோம், பேலன்ஸ் வந்துடுது. அந்த பேலன்ஸ் இங்க வந்துடுது, அந்த பேலன்ஸ் இங்க வந்துடுது. திரும்ப கட்டுறோம், திரும்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, திரும்ப பிரின்சிபல்ல பே, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இது அப்படியே 240 மாசத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய டியூ வந்து க்ளோஸ் ஆயிடும். நான் போறேன், 240 மாசத்துக்கு இதை சால்வ் பண்ணிட்டு போறேன். ஓகே, 240வது மாதம். ஓகே, 240வது மாதம் என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு அக்கௌண்ட் 0க்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து வீடியோ சொல்லி கொடுத்துக்கிட்டே எடுக்கிறதுக்கு நான் அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் எடுத்திருப்பேன். இதை நான் தனியாக வீடியோ கவரேஜ்லாம் இல்லாமல் நான் பண்ணேன்னா இதுக்கு நான் அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஒரு 5 நிமிஷம் தான் என்னால் எடுத்துக்க வேண்டியது தேவைப்படும். அப்போ ஒரு பேங்க் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க செல்போன் கடையில் லோன் எடுக்க போனாலும் சரி, பைக் லோன், கார் லோன், ஹவுஸ் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல், நீங்க எந்த லோனுக்கு போனாலும் இந்த ஃபார்முலாவை வந்து பேங்க் மீற முடியாது. இந்த ஃபார்முலா படி தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணும். அதனால அதே மாதிரி நீங்களும் நிறைய பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு ஆதங்கப்பட தேவையில்லை. அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு வழியும் கிடையாது. ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட்.
அப்படிங்கிறதுனால இது எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம என்ன பண்றோம்னு தெரியாமலே நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றோங்கிறதுனால அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் உருவாக்குனேன். இதை எனக்கு உருவாக்க தூண்டுனது வந்து அந்த நியா நானா கோபிநாத் அந்த எமிஷன்ல நடந்த ஒரு பிரச்சனை. பேங்க் மேனேஜர்ஸ் இவ்வளவு பேர் இருந்து இதுக்கு ரிசல்ட் சொல்ல முடியலையே அப்படிங்கிறதுனால இதை நான் உருவாக்கியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. இதுல புரியலைன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இதுல ஒரே ஒரு விஷயம் விட்டு போச்சு, நான் பண்ணிடுறேன். இந்த ஒரு லைனை எதுக்கு நான் விட்டு வச்சேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு டோட்டல் கிரியேட் பண்ண போறேன். என்ன டோட்டல்னாக்கா, இப்போ வந்து டோட்டல் மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது அப்படி வரும். இதை வந்து நியூ பேலன்ஸ் காட்டுறத கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நோ யூஸ். டியூ நீங்க மாசம் மாசம் கட்டுற டியூவை நீங்க கூட்டி பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா நீங்க அதை கூட்டி பார்க்கலாம். அதாவது 247 ஜஸ்ட் போதும். C247 இதுக்கு வந்து ஒரு சம்மு போட்டுக்கங்க. நிறைய அமௌண்ட் பண்ணும்போது சம் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்ப 240 மாசம் கழிச்சு நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் கட்டுவீங்க, நான் அந்த ஃபர்ஸ்ட் உள்ள நான் உங்களுக்கு செல்ல நான் கொண்டு வந்து காட்டுறேன். இது வரைக்கும் நான் முதல்ல உங்களுக்கு காட்டினது 240 மாசம் கழிச்சு நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் இது இருக்கு 67,11,345 ரூபா. அதே 67,11,345 ரூபா. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருக்காங்க. அப்போ 340 மாசம் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்கன்னா 37 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. அதை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு போறேன் அந்த இதை. அப்போ இதுக்காக தான் அந்த செல்லை நான் விட்டு வச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத விட உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நான் விரும்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்த வீடியோவில் இதோடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் ஒரு மாதம் நீங்கள் கட்டலைன்னா என்ன நடக்கும், ஒரு 2 மாதம் கட்டாமல் ஒரு 4 மாதம் விட்டு கட்டினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எந்த வகையில் அவங்க ஏற்றுவாங்க, அது எந்த ஃபார்முலா வேலை செய்யும், அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.